अरे கையில தடைகால 60 நாட்கள் முடிஞ்சு மீன் பிடிக்க போயிட்டு இன்னைக்கு வந்திருக்கோம். மீன்களுக்கு விலையே கிடையாது. அதை எடுக்கிறதுக்கு உண்டான வியாபாரிகளும் சரிவர வரல. இதுக்கு காரணம் அந்த மீன்களை இறக்கி வச்சு அதை பார்த்து விற்கிறதுக்கு உண்டான அடிப்படை வசதி எதுவுமே இங்கே இல்லை. இதனால நாங்கள் பெருத்த நஷ்டத்தை சந்திக்கிறோம். அதுபோக ஒரு ஆள்களுக்கும் உரிய விலை இல்லை. ஏன்னா ஒரு 2-3 கம்பெனி சிண்டிகேட் அமைச்சு எங்களுடைய லாபத்தை பூரா அவங்க கொள்ளையடிச்சு போயிடுறாங்க. இது சம்பந்தம் மாவட்ட நிர்வாகம் எப்பவுமே எக்ஸ்போர்ட்டர்ல கூப்பிட்டு ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்து மீனவர் சங்க தலைவர்கள் சேர்ந்து எக்ஸ்போர்ட்டர்கள் சேர்ந்து கூட்டம் நடத்தி உரிய விலை கிடைக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கையை மீன்துறையும் மாவட்ட நிர்வாகமும் எடுப்பாங்க. அது இந்த வருஷம் எதுவுமே எடுக்கல. இது போக ஒவ்வொரு ஆண்டுமே தடை காலத்தில் இறால் குஞ்சுகளை மீன் குஞ்சுகளை கடல்ல விடுவாங்க. அது வளர்ந்து 60 நாள் கழிச்சு நாங்கள் அதை குடிக்கி நஷ்டம் இல்லாமல் வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அது இந்த வருஷம் எதுவுமே இந்த பகுதியில் விடாதனால பெருத்த நஷ்டத்தில் படகுகள்லாம் வந்திருக்காங்க. நாங்கள் 10 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணி கடலுக்கு போயிட்டு வந்திருக்கோம். இந்த நஷ்டத்தை எப்படி எடுக்க போறோம்னு தெரியல. ரொம்ப வேதனையில மீனவர்கள்லாம் இருக்காங்க.